5வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்திலே இருக்கிறது. இன்னும் ஒருத்தர் யாராவது நல்ல சத்தமா இன்னும் வாசித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாசிக்கிறீங்களா? நீங்களே வாசிக்கலாமா? எப்பிராத்தான் எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்திலே இருக்கிறது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. கரங்களை வைத்து தலையா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, பெத்லகேமிலே அவர் பிறப்பாராம். அது மட்டும் கிடையாது, அது மிக சிறியதா இருக்கிறது, அற்பமா இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த இடத்துல இஸ்ரவேலை ஆள போகிறவர் புறப்படுவாராம். அந்த இடத்துல இருந்து புறப்பட்ட அவர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் வந்திருக்கிற உங்களிடத்துல வருவார். சொல்லுங்க, அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. பண்டிகையில நம்ம நிறைய காரியங்களை செய்வோம். ஆனாலும் மிக விசேஷமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் உங்களிடத்துல வருவார். அவர் இல்லைன்னு சொன்னா நம்ம காலியான ஆள் தான், வெறுமையான ஆள் தான். இயேசு நமக்குள்ள இருக்கும் போதுதான் நாம் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கும். அதான் இந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகள் எல்லாம் நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா புத்தகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கு இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.